ஹலோ மக்களே, நான் உங்களை எலக்ட்ரோபதி மருத்துவர் மனிஷா காமராஜ். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, நீட் எக்ஸாம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் லீக் ஆனதுனால அப்படியே நீட் வந்து கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஃபோர்ட் போட்டுமே வேஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. அதனால நிறைய பசங்க வந்து பார்த்தீங்கன்னா மன உளைச்சலுக்குள்ள ஆளாகியிருக்காங்க. ஆனால் அதுக்காக தப்பான முடிவு எடுக்கிறது மட்டும் ஒரு சொல்யூஷனா இருக்காது. ஸோ வந்து ஒரு நீட் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகி ஒரு பொண்ணோட சக்சஸ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். ஸோ கும்பகோணத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு பிறகுறாங்க. அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கலைனாலும் அவங்க அந்த பொண்ணை ஒரு நல்ல பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க. படிக்க வச்சுட்டு அந்த பொண்ணுக்கும் மருத்துவர் ஆகணும் கனவு இருக்கு. ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல கூட அந்த பொண்ணால ஒரு டாக்டர் ஆக முடியல. இவ எப்படி டாக்டர் ஆவான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, சொந்தக்காரங்க சொன்னாலுமே அவ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா நீட்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அந்த நீட் எக்ஸாம்ல என்ன பண்ணலாம், அவ்வளோ மார்க் வாங்க முடியல. சிபிஎஸ்சி பத்தி ஒரு அவேர்னஸ் தெரியல, என்சிஆர்டினா என்னன்னு தெரியல. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணா இன்ஜினியரிங் வந்து ஜாயின் பண்றா. ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, வீட்டுல எல்லாம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுன்னா அதுலயும் ஜாயின் பண்ணிட்டு 2வது டைம் வந்து நீட்டை கொடுக்குற அட்டம். பட் என்ன ஆயிடுச்சுன்னா மார்க் கிடைச்சாலும் கவர்மெண்ட் கூட கிடைக்கலங்க. ஸோ என்ன பண்ணா இதான் லைஃப்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டே இருக்கிறப்ப ரேண்டமா ஒரு நியூஸ் சேனல் பார்த்தீங்கன்னா பிஇஎம்எஸ் பத்தி ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிக்கிறாங்க. அப்புறமேலு பிஇஎம்எஸ்னா என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்றப்பதான் ஒரு பெஸ்ட் காலேஜ் தமிழ்நாடு எலக்ட்ரோபதி மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு அவங்க நேர்ல போயிட்டு சார் மேம போய் பார்க்கலாம். சேர்மன் சாரையும் பிரின்சிபல் மேமையும் அவங்க அதை பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நம்பிக்கையா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க உள்ள ஒவ்வொரு ஃபேக்கல்டிஸும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குன்ட்டு பார்த்து டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸோட நல்ல ஒரு லேப் ஃபெசிலிட்டியோட சேஃபான ஹாஸ்டலோட கொடுக்குறாங்க. ஸோ நல்லா படிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ரெண்டாவோட ஃபிசிஷியனாக மாறிட்டு நிறைய க்ரானிக் டிசீஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்லைங்க, நான் தாங்க டாக்டர் மனிஷா காமராஜ். இன்னைக்கு சுசி பாலிகிளினிக்கோட நிறுவனராகவும் இருக்க ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ நீங்களும் நீட் இல்லாமல் மருத்துவராகனா பிஎம்எஸ் கோர்ஸ்ல வந்து தமிழ்நாடு எலக்ட்ரோபதி மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ணுங்க. இது ப்ரொமோஷன் கிடையாதுங்க, இது ரியல் ப்ராமிஸ். தேங்க்யூ.